ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோ. நேற்று எக்ஸ்ட்ரீம் கார் ரேஸோட விட்டுட்டு போனோம். அதுலேருந்து தான் இப்போ திருப்பி கண்டினியூ ஆகுது. சரி கைஸ், வீடியோக்கு வந்து புதுசாக பார்க்குறவங்களாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறமா கமெண்ட்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு எமோஜி மட்டும் போட்டு விடுங்க, அவ்வளோதான். வாங்க சிங்கிள் பிளேயர் கொடுத்து உள்ளே போயிடலாம். எடுத்தோடனே ஆட் வருது, எனக்கு தொல்லையா வருது. ஓகே கைஸ், இருங்க ஒரே ஒரு நிமிஷம். வந்துருச்சு. எக்ஸ்ட்ரீம் கார்லெஸ்லேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இந்த கார் எப்படி இருக்கு? நான் ஆஃப்லைனில் வச்சு அப்கிரேட் பண்ணேன். எப்படி இருக்கு? இன்னைக்கு ஃபுல்லாக இந்த கார் ரேஸ் மட்டும்தான். நாளைக்கு வந்து மேக்ஸிமம் ட்ரக் சிமுலேட்டர் கேம்ஸ் மட்டும்தான் வரும் போல. மேக்ஸிமம் நாளைக்கு ட்ரக் கேம் தான் வரும். ஏர்போர்ட் போக எனக்கு விருப்பம் இல்லை. அங்கே ஒரு எட்ஜில் நான் நேற்று ஆஃப்லைனில் தான் பார்த்தேன், அதை நோட்டீஸ் பண்ணேன். எட்ஜில் ஒரு டோல்கேட் மாதிரி இருக்குது. எந்த சைடுன்னு தெரியல, கரெக்டாக தெரியல. ஏதோ ஒரு பக்கமாக போனேன். ஆமாம், அதே அந்த பக்கம் போவோம். எப்படி இருக்கு? ஏதோ ஒரு பக்கமாக போனேங்க. அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. சரி, ஒரு கராஜி இருக்கா? இந்த கராஜில் ஒரு காரை மட்டும் மாற்ற வேண்டியது. இந்த கார் நல்லா இருக்கா இல்லையா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வேற கார் மாற்றுவோம். இல்லை கைஸ், ஒருக்கா போயிட்டோன்னா அவ்வளோதான் போகல. இல்லை, வெளியே வந்துட்டேன். கலெக்ட். சரி வாங்க கைஸ், நோ கராஜி போகணும் ஃபஸ்ட்டு. எங்கே போனாலும் வந்துருக்கேன் ஆடு. இருங்க கைஸ், ஒரே ஒரு நிமிஷம் நெட்டை மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்போ தான் ஆடு வராது. ஓகே கைஸ், இது என்ன டியூட்டன் 3 மாதிரி இங்கே ஒரு கார் நிற்கி. சரி மஸ்டாங்கில் போவோம், சூப்பராக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சூப்பர் ப்ரோன்னு போட்டு விடுங்க கமெண்ட்ஸில். எமோஜிலாம் வேண்டாம், சூப்பர் ப்ரோன் மட்டும் போட்டு விடுங்க. எனக்கு அதுவே ஒரு பெரிய மோட்டிவேட். கூட அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனையும் சேர்த்து அழுத்தி விடுங்க, லைக் பட்டனையும் அழுத்தி விடுங்க, அப்புறம் பெல் ஐக்கானே அழுத்தி விடுங்க, எல்லாத்தையும் அழுத்தி விடுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரில, கொஞ்சம் கற்றுட்டு வரேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் போடுறேன்னா, செகண்ட் வீடியோ யூடியூப்பில். ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் ஊற்றிக்கிச்சு. எப்படின்னா நான் ஃபோனை தலையில் திருப்பி வச்சு விளாண்டுருக்கேன் போல். இப்போ தான் தெரியும். சரி, இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு போகணும். என்ன லூப்பா அது? லூப்பில் வந்துருக்கு. எப்படி செம்ம ட்ரிப்பு. சரி, இந்த சைடு போய் பார்ப்போம். அந்த சைடு போனோம்ல, இப்போ இந்த சைடு போவோம். அந்த மரம் உடையுன்னு பார்த்தா என் வண்டி உடையுது. அடுத்து என்ன கேம் வேணுமோ அதை போடுங்க. எதில் இருந்து விட்டேன்? எதுல இருந்து விட்டேன்? இப்படிதான் மறந்துடுவேன். எதுல இருந்து விட்டேன்னா, இப்பதான் நான் வந்துச்சு, மறந்துட்டேன்னா நான் வந்துச்சு. அது சின்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னன்னா, தலைகீழ வச்சு விளாண்டுருக்கேன். எனக்கே தெரியாமல் நான் தலைகீழ வச்சு விளாண்டுருக்கேன். இப்போ தான் நோட்டீஸ்டே பண்ணேன், தலைகீழ வச்சு விளாண்டுருக்கேன். ஐயோ, அந்த அதில் ஒரு லைக்கும் காணும், ஒரு சப்ஸ்கிரைபையும் காணும். நானாக போட்டுருக்கேன் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்.
லூப்ல அடிச்சுட்டு வரணும். ஒரே இடமா வந்துட்டு இருக்கு. கிளீன் செம்ம ட்ரிப்ட். ஆனால் அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறது? யூடியூப் பண்ணுற சதி. இந்த இதான் ஆஃப் ரோடு கைஸ். இங்கே ஒரு கராஜ் வரும், நம்ம இதுக்கு மாற்றிக்கலாம். அதுதான் கராஜ் டோர் எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்களா? என்னோட தூக்குது மஸ்டாங்க்கு. அதனால தான் நான் மஸ்டாங்க்கு எனக்கு ஆகவே ஆகாது. அப்படியே தூக்கி தூக்கி போடும். இருங்க, எனக்கு விஐபி பாஸ்லாம் வேண்டாம்ப்பா. எதை பண்ண வந்தேன்? ஜீப்புக்கு மாற்ற வந்தேன். டிரைவிட் கொடுத்துடலாம். ஜீப்பை கொடுத்து ஜீப்பில் போவோம். தார் ஜீப்பு கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அது ஏன் தான் இப்படி பண்ணிட்டு தெரியல. இது ஒரு டாஸ்க் பண்ணலாமா? ஒரு நிமிஷம். ஓகே, இது ஒரு டாஸ்க் இருக்கு. இனிமேல் வீடியோ கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு புரிஞ்சிச்சுல எப்படி பண்ணணுங்க. வீடியோ கரெக்டாக வராது. நேற்று எப்படியோ பண்ணி கொடுத்தேன் பார்த்தீங்களா? ஜீப்னா அப்படியே அடிச்சு நிறுத்திட்டு போகுது. நேற்று மஸ்டாங் வந்தோன்னா கவர்ந்து ஏன்னா அந்த மாதிரியே சுற்றி வந்தோன்னா உங்களுக்கு பார்த்து 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 இதெல்லாம் இடிச்சிங்கன்னா ஐஸ் கோட் இருப்பாங்க. நானே வந்து என்ன இடம்? ஏர்போர்ட். அது ஏர்போர்ட் மெயின் வாசல். என்ன இந்த ஜீப் இருக்கு? ஜீப்ல கரெக்டாக வராது போல இந்த சைடு. மஸ்டாங் பறக்கலாம். கராஜ் இருக்கு. கராஜில் மட்டும் போயிட்டு கார் மட்டும் மாற்றிக்கிறேன். இந்த கார் மொக்கையா இருக்கு. பறக்கலாம். கவரவே கவராது. இந்த ஜீப்பு கவரவே ஒரே ஒரு நிமிஷம். கராஜில் மட்டும் போயிட்டு கார் மட்டும் மாற்றிக்கிறேன். மஸ்டாங்க் வேண்டாம், நல்லா இருக்காது. இந்த கார் எப்போமா சூப்பராக இருக்கும். போன வீடியோவில் போட்டேன் லாஸ்ட்டாக கொஞ்ச நேரத்துக்கு. இந்த காரை கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த காரை வச்சு விளாடுவோம். இந்த கார் நல்லா இருக்கும். போகும். கார் இன்டீரியர் பார்த்தீங்களா? ஸ்மோக் கூட பச்சை கலரில் வச்சுருக்கேன். இன்டீரியர் அவ்வளோதான் போல. அதுவும் இல்லாமல் இந்த மோடை போட்டு இந்த ஹேண்ட் பிரேக் இழுத்து இழுத்து விளாண்டுறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா? அப்படி ஸ்மோக் அப்படி பட்டு அப்படியே வந்து சரட்டுன்னு ஒரு 360 போட்டால் ஸ்மோக்கெல்லாம் தெரியும். இதே இடத்துல ஒரு ரவுண்டு கூட அடிக்கணும். லைட்டாக அடிக்கும். சரட்டுன்னு இருக்கும். அப்போ அவங்க போயிட்டு சரட்டுன்னு இருக்கும். ரொம்ப வந்துருக்கு ப்ளீஸ். ட்ரிஃப்ட்டு 50 ட்ரிஃப்ட் பண்ணணும். 10 ட்ரிஃப்ட் பண்ணனால ஒன்று வந்துருக்கு. சரி இன்னொன்று காட்டவா? இன்னொன்று காட்டவா? இந்த ஃப்ளைட்டு போயிடக்கூடாது. ஆகணும்.
ஃப்ளைட் போயிருச்சுடா. இழுத்துருவீங்க ரன்வேனா இழுத்துருவீங்க. காரோட ஃபாஸ்ட்டாக போகும். அதில் போனீங்கன்னா 1000 போகும் கைஸ். இன்னும் எவ்வளோ நிமிஷம் போயிருக்கு இந்த வீடியோ? 10 நிமிஷம் போயிருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக இந்த தான் கைஸ், எக்ஸ்ட்ரீம் கார் ரேஸ் தான். நாளைக்கு ஒரு புதுசாக வரேன். எனக்கு தெரில என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரில. டக்குன்னு ஏதோ ஒரு கண்டென்ட் ஞாபகம் வந்துச்சு, அதனால் போட்டேன். நாளைக்கு ஒரு ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் எடுத்துகிட்டு வரேன். ஒரு கேம், ட்ரக் கேம். சரி சொல்லிட்டேன். சரி அந்த கேமில் வேறு கேம் போடுறேன். ட்ரக் கேமில் ட்ரக் கெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சொல்லுங்கள். வீடியோ பார்த்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, லைக் போட்டுருங்க, ஷேர் போட்டுருங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே வரும். நம்ம போடுவேன் இல்லை 1 motivation, 1 like 1 subscribe equal to 1 motivation. என்னமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்க அது என்னன்ட்டு. இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்லாம் நான் நேரத்துக்கு 20 மினிட்ஸ் போட்டேன். அது வந்து 2 கேமாக போட்டோம், அதனால 20 மினிட்ஸு. இன்னும் ஒரு கேமாக தான் நேற்று 50 மினிட்ஸோட முடிச்சிடலாமா? எப்படி சொல்கிறீங்க? 50 மினிட்ஸில் முடிச்சிடலாம்ல? முடிச்சிடலாம் 50 மினிட்ஸ். ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கும், மணி ஆயிடுச்சு. ஹோம் ஒர்க் வேறு இருந்துச்சா, லேட்டாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணலாம் எனக்கும் வந்து யோசிக்க தெரில. சரி புது இடமா காட்டுறேன். ஏர்போர்ட்லேயே சுற்றினா உங்களுக்கு கடுப்பாக இருக்குது, என்னடா இங்கேயே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கும். வெளியே போயிட்டு பண்ணி ஜோக்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்க பார்ப்போம். நேற்று போன லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கு. ஏன்னா எனக்கு என்ன, நான் போட்ட வீடியோ நான் பார்த்தாலே சிரிப்பாக வருது. என்னடா இப்படி போட்டிருக்க தலை குப்புறா வச்சுன்ட்டு எனக்கே சிரிப்பாக வருது. உங்களுக்கு என்னென்ன யூடியூபர்லாம் தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம சேனல் நேம் கரெக்டாக சொல்லுங்க இந்த டைம் நோட் பண்ணி. எனக்கு தெரியும், ஏன்னா நான் தான் உருவாகுது. கரெக்டாக சொல்லுங்க நம்ம சேனல் நேம் என்னதுன்ட்டு. இந்த டைம் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்கேன், பண்ணுங்க. 10 seconds. 1 2 3 4 5 6 7 8 9 10. வெளியெல்லாம் போயிட்டு வரக்கூடாது சொல்லிட்டேன். இப்போ பறந்துருச்சு. என்னோட கார் பறந்து இங்கே வருது. சரி கைஸ், அப்புறம் என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். என்னது என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான் மறந்துட்டேனே. என்னமோ சொல்லிட்டு இருந்தேனே. ஐயோ, நான் இதை பார்த்து என்னமோ சொல்லிட்டு இருந்தேன், நான் மறந்துட்டேன். ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு என்னென்ன யூடியூபர்லாம் தெரியும்? இந்த டைம் நோட் பண்ணி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன யூடியூபர்லாம் தெரியும்? எனக்கு மிஸ்டர் ஐஜி ப்ரோவை தெரியும், ஜில்ஜான் ப்ரோவை தெரியும், ஷார்ட் தமிழ் கேமிங் தெரியும். ஷார்ட் தமிழ் கேமிங்கை நான் டெய்லியும் பார்ப்பேன். மிஸ்டர் ஐஜியும் டெய்லி பார்ப்பேன். நான் சொன்ன யூடியூபர்லாம் நீங்களும் பார்ப்பீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி இதெல்லாம் இருக்கட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆனில் போட்டுருங்க. அப்போதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மோட்டிவேஷன். நான் ஒரு இங்கிலீஷ் ஸ்பீச் கொடுக்கவா? என்னன்னா ஒரு ஜோக் சொல்கிறேன்.
அது வந்து காமெடியாக இருக்குன்னு சொல்லுவேன். என்னதுன்னா என்ன ஜோக்ஸ்னா பாருங்க ஒருத்தன் போகிறான் ஒரு ஃப்ரெண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியா ஹோட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஜோக் நல்லா இருக்கா இல்லை சூப்பராக இருக்கா மொக்க ஜோக் இந்த மாதிரி மொக்க ஜோக்கில் நம்ம வீடியோவில் மட்டும்தான் வரும். சரி என்னடா ஃபாரஸ்ட்குள்ளேயே அழைஞ்சிட்டு இருக்க வெளியே வாடா அப்படின்னு இப்போ வெளியே வந்துட்டேன். அப்படி போயிட்டு மரத்தில் சொல்லிவிட்டேன். சரி இதை பேசவே 16 நிமிஷம் ஆச்சு. இது கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக இருக்கும். நாளைக்கு கொஞ்சம் ஒரு லாங் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லாங் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். சரி கைஸ் இதோட என் பண்ணிக்கலாம். ஒரு நிப்பாட்டிட்டு ஒரு செமையான பார்க்கிங் நிப்பாட்டு. இப்போ பார்க்கிங்காக என்னென்ன எடுத்துருக்கவோ சோதிப்பச்சு. சரி இந்த மக்கள் வாங்க வேண்டாம், நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். அப்புறம் நானே மறந்துட்டேன். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் போட்டுருங்க. அப்புறம் லைக் போட்டுருங்க சொல்லிட்டேன். சரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ப்போம் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி ஓகே கைஸ், நாளைக்கு புது வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.